வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 டம்ளர் புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். அதே போல் பச்சரிசியும் 2 டம்ளர் போடுறேன். இதில் 2 டம்ளர் புழுங்கல் அரிசி, 2 டம்ளர் பச்சரிசி போட்டிருக்கேன். இட்லி அரிசியும் போட்டுக்கலாம், சாப்பாட்டு அரிசி கூட போட்டுக்கலாம். அது எந்த அரிசி போட்டு செஞ்சாலும் தோசை நல்லா வரும். அதனால் 2 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். வெந்தயம் 1 டீஸ்பூன், 1/2 டம்ளர் உளுந்து, இந்த டம்ளரில் 2 டம்ளர் புழுங்கல் அரிசி, 2 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இதை கழுவிக்கலாம், கழுவிட்டு ஊற வைக்கலாம். அரிசி கழுவியாச்சு, தண்ணி ஊற்றிடலாம். 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ ஊறட்டும். அரிசி ஊற வச்சு 5 மணி நேரம் ஆச்சு. இப்போ ஆட்டலாம். மாவு அரைக்கிறப்போ தண்ணி பத்தலைன்னா அப்பப்போ தொளிச்சு விட்டு ஆட்டணும். சைட்லலாம் இப்படி எடுத்து விட்டால் தான் அங்கே அரிசி உளுந்தெல்லாம் சிக்கிட்டுருக்கும். ஓரமாக அதெல்லாம் எடுத்து விடணும் ஆட்டுறப்போ. நீ கொஞ்சம் ஆட்டினா போதும், குருணையாக தான் இருக்குது, நீ கொஞ்சம் ஆட்டட்டும். மாவு அரைச்சாச்சு. இட்லிக்குன்னா இன்னும் கொஞ்சம் குருணையாக இருக்கலாம். தோசைக்குன்றதுனால கொஞ்சம் வலுவலுப்பாகவே அரைச்சிருக்கேன். அதுக்காக ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு அரைச்சாச்சு. எடுத்துடலாம் இப்போ மாவு. மாவு அரைச்சாச்சு. கிரைண்டரை கழுவி அந்த தண்ணியும் இதில் ஊற்றிட்டோம். மாவை கலந்தாச்சு. உப்பு போடாமல் தான் கலக்கியிருக்கேன். நம்ம தோசை ஊற்றுறப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து உப்பு போட்டுக்கலாம். உளுந்து தனியாக அரிசி தனியாக ஊற வச்சு அரைச்சாதான் தோசை வரும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சாலும் நல்லா தோசை வரும், நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் தோசை. இதே மாவில் இட்லி கூட ஊற்றலாம். இந்த மாவில் கொஞ்சம் சோடாப்பு கலந்துட்டோம்னா இட்லி ஊற்றினாலும் நல்லா இட்லியும் வரும். தனித்தனியாக ஊற வச்சு தோசைக்கு மாவு அரைப்பீங்க. ஆனால் இது போல் எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு மாவு அரைச்சி பாருங்கள், கண்டிப்பாக தோசை வரும். கிரைண்டரில் தான் அரைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, மிக்சியில் போட்டு கூட நம்ம கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். அப்படி அரைச்சாலும் நல்லா தோசை வரும். நீங்களும் இது போல் தோசை மாவு ஆட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு அரைச்சி வச்சிட்டோம், அதனால் 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றலாம். இப்போ புளிக்கிறதுக்கு மாவை எடுத்து வச்சிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம், மாவு புளிக்கட்டும். தோசைக்கு மாவு அரைச்சோம், மாவு நல்லா புளிச்சிருச்சு. இதில் இட்லி ஊற்றினா கூட நல்லா இட்லி வரும். மாவு அந்தளவுக்கு நல்லா பொங்கி இருக்குது. இப்போ இந்த மாவில் கொஞ்சம் நம்ம தனியாக எடுத்து தோசைக்கு கலக்கி தோசை ஊற்றிட்டு மீதி எடுத்து வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். தோசை பதத்துக்கு மாவு கலந்தாச்சு. அடுத்து தோசை ஊற்றிடலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு, நல்லா மொறுமொறுன்னு.